திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. தாய்நாட்டிற்கு மோகன் பகவத் நீண்ட நாள் சேவையாற்ற வேண்டும். 75வது பிறந்தநாளை கொண்டாடும் RSS தலைவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு எதிர்க்கட்சி எம்பிக்களின் வாக்குகள் சென்றதாக சர்ச்சை. வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒசூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. 24,307 கோடி ரூபாய் மதிப்பிலான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. அதிமுக உடையவில்லை, ஒன்றாகத்தான் இருப்பதாக உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். கூட்டணி கட்சியினரை விழுங்கும் பணியை திமுக தான் செய்து வருவதாக விமர்சனம். அதிமுக 4 போயிட்டது 3 போயிட்டது, எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். வேணுமென திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து தாம் விலக வேண்டிய அவசியம் இல்லை என நயினார் நாகேந்திரன் பதில். அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததால் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என விளக்கம். நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான். எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் எங்களுக்கு கூட்டணிகள் எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ உள்துறை அமைச்சர் இங்கே அவங்கள சந்திச்சாதான் பார்க்கணும். அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கையா இல்லையா? 16 குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பதிலளிக்காத நிலையில் இன்று அறிவிக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு ADGP தலைமையில் 7,500 காவலர்கள் பாதுகாப்பு. அரசு ஊழியர்கள் அனைவரும் இன்று கட்டாயம் பணிக்கு வர வேண்டும். தற்செயல் விடுப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து தலைமைச் செயலர் எச்சரிக்கை. சுத்தமான காற்றை சுவாசிக்கும் நகரங்களின் பட்டியலில் கடைசி இடம் பிடித்த சென்னை. 41 நகரங்கள் பட்டியலில் 9வது இடம் பிடித்த திருச்சி மாவட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடைகள் அடைப்பு. வனவிலங்குகள் தாக்கி மக்கள் உயிரிழப்பதை தடுக்கவும் சாலைகளை சீரமைக்கவும் கோரியும் போராட்டம். இரண்டு மணி நேரத்தில் மதுரை மாநகரை மிதக்க வைத்த கனமழை. வெள்ள நீரில் சிக்கி தவித்த வாகனங்களால் பெரும் சிரமத்திற்கு உள்ளான மக்கள். மாட்டிக்கிச்சா காரு? கனமழையால் மதுரை ஒத்தக்கடை யானை மலையில் உருவான திடீர் அருவிகள். மலை உச்சியிலிருந்து பல இடங்களில் மழைநீர் பேரிரைச்சலுடன் கொட்டிய காட்சி.
திருத்தணியில் அருவி போல பெருக்கெடுத்த மழைநீர். முருகன் கோயில் படிக்கட்டுகளில் வழிந்தோடிய வெள்ளம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 16ஆம் தேதி வரை மழை தொடரும் என கணிப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகளின் விலை குறைந்தது. 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் 30 ரூபாயாக சரிவு. ஜம்மு காஷ்மீரின் மெந்தர் பகுதியில் நிலச்சரிவால் வீடுகளை இழந்த குடும்பங்கள். தொடர்ந்து நிலச்சரிவு அபாயம் இருப்பதால் குடியிருப்பு வாசிகளை இடமாற்றிய அதிகாரிகள். நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராகும் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி. போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஜென்சிக்கள் ஆதரவு. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள தலைநகர் காத்மண்டுவுக்கு இந்தியாவிலிருந்து மீண்டும் விமான சேவை. தினசரி சேவையுடன் சிறப்பு விமானங்களும் இயக்கப்படும் என இண்டிகோ, ஏர் இண்டியா அறிவிப்பு. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணிக்கு 3 பதக்கங்கள் உறுதி. இந்திய வீராங்கனைகள் நூபூர், ஜெய்ஸ்மின், பூஜா ராணி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தல். ஆசிய கோப்பை டி20 போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை பந்தாடிய இந்திய அணி. 27 பந்துகளில் இலக்கை எட்டி அபாரம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் மோதும் போட்டியை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். பிரான்சில் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அரசுக்கு எதிராக வெடித்தது மக்கள் போராட்டம். நாடு முழுவதும் 200க்கும் அதிகமானோர் கைது. ஏமனில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 35 பேர் உயிரிழப்பு. பொதுமக்கள், ஊடக அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுத்தி அமைப்பு குற்றச்சாட்டு. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.